இந்த இஸ்திக்ஃபார் மிகவும் சிறந்த ஒரு இஸ்திக்ஃபாராக இருந்து கொண்டிருக்கின்றது. இதனை நாம் 70 தடவைகள் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். ஹுபாப் இப்னு அர்த் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், யா ரசூலுல்லாஹ், நாங்கள் எவ்வாறு இஸ்திக்ஃபார் பாவ மன்னிப்பு தேடுவது என்று கேட்டேன். அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இஸ்திக்ஃபாரை எங்களுக்கு கற்றுத்தந்தார்கள் என்று ஹுபாப் இப்னு அர்த் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். என்ன இஸ்திக்ஃபார் என்றால், அல்லாஹும்ம கஃபிர் லனா வர்ஹம்னா வதுப் அலைனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். அல்லாஹும்ம கஃபிர் லனா வர்ஹம்னா வதுப் அலைனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். யா அல்லாஹ், எங்களை மன்னிப்பாயாக, எங்களுக்கு கிருபை செய்வாயாக, எங்கள் பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்வாயாக. நிச்சயமாக நீதான் பாவங்களை மன்னிப்பவன், கிருபை செய்பவன் என்று பொருள்படக்கூடிய இந்த இஸ்திக்ஃபாரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கற்றுத்தந்தார்கள் என்று ஹுபாப் இப்னு அர்த் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். இஸ்திக்ஃபாரின் சிறப்புகள் என்ன? இஸ்திக்ஃபார் ஓதினால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன? இஸ்திக்ஃபாரின் மூலமாக நம்முடைய தேவைகள் அனைத்தையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான். கவலைகள், கஷ்டங்கள் இவைகள் அனைத்தையும் அல்லாஹ் நீக்குகின்றான். நாம் நினைக்காத புறத்திலிருந்து அல்லாஹ் ரிஸ்கையும் அவனுடைய உதவியையும் கொண்டு வந்து சேர்க்கின்றான். நாம் எந்த அளவுக்கு அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்கின்றோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ்வினுடைய உதவிகளை பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கின்றான். சிறந்த நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருகின்றான். வல்லநாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்து